தற்போதைய உடனுக்குடன் நேரலை. திருச்சி மாநகராட்சியுடன் கிராம ஊராட்சிகளை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் துணை மின் நிலையத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட 11 கிராம ஊராட்சிகளை திருச்சி மாநகராட்சியுடன் இணைக்க திமுக அரசு முடிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் இந்த இணைப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக துணை மின் நிலையத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதவத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் அந்த பகுதி துணை மின் நிலையத்தை முற்றுகையிட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பான ஒரு சூழல் நிலவி வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு திருச்சியிலிருந்து செய்தியாளர் இளவரசன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் இளவரசன். தற்போது 11 ஊராட்சிகளை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து துணை மின் நிலையத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டம் அடுத்தடுத்த கட்டங்களை கொண்டு செல்லக்கூடிய நிலையில் அது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பா வினோத், அதாவது திருச்சி மாநகராட்சியோடு ஸ்ரீரங்கம் தொகுதி உட்பட்ட 11 கிராம ஊராட்சிகளை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 3 நாட்களாக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விளம்பர அரசை கண்டித்து அதன் ஒரு பகுதியாக இன்று திருச்சி பிள்ளைநகர் பகுதியில் உள்ள அமைச்சர் நேருடைய வீட்டின் முன்பு முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுவதாக 11 கிராம ஊராட்சி மக்கள் முடிவு செய்து இன்று காலை அந்த பகுதியிலிருந்து செல்வதற்கு தயாரான நிலையில் கிராம மக்கள் அனைவரும் வெளியேற தடை வைத்துள்ளனர். 11 கிராமங்களில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பள்ளி, கல்லூரி மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு செல்வதை தவிர வேற யாரும் திருச்சிக்கு செல்லக்கூடாது என அவர்கள் வெளியேற தடை விதித்தால் ஒரு 144 அறிவிக்கப்படாத 144 தடை உத்தரவு போல அப்பகுதி காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் ஸ்ரீரங்கம் தொகுதி உட்பட்ட அதவத்தூர் கிராமத்தில் தங்கள் கிராமத்தை விட்டு வெளியேற தடை விட்டதால் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள துணை மின் நிலையத்தை முற்றுகையிட்டு தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் துணை மின் நிலையத்திற்கு உள்ளே செல்ல அனுமதிக்கப்படாதால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்கள் வாக்குவாதம் ஏற்பட்டு தொடர்ந்து அப்பகுதியில் போர்க்களம் போல் காட்சியளிக்கிறது. அதாவது கிராம மக்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவை கூட திருச்சிக்கு செல்ல முடியவில்லை என போலீசாரிடம் வாக்குவாதம் செய்து வருகின்றனர். தொடர்ந்து கிராம மக்கள் வெளியேற தடை வைத்ததால் அப்பகுதியை மிகுந்த பரபரப்புக்குள்ளாகி வருகிறது. வினோத், தற்போதைய கள தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி இளவரசன்.